முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இஸ்ரேல் மீதான நடவடிக்கையை தீவிரப்படுத்த வலியுறுத்தல். ஏமனில் திரண்ட லட்சக்கணக்கான மக்கள். ஆழமான தாக்குதலை ஹவுதிகளை நடத்த வேண்டும் என்று கூறி பேரணி. ஆக்கிரமிப்பு படையினரை ஆட்டிப்படைக்கும் மர்ம தொற்று நோய். உயிர்களை மாய்த்து கொள்ளும் சம்பவங்களும் அதிகரிப்பு. ஆக்கிரமிப்பு சோதனை சாவடியை குறிவைப்பு. துணிச்சல் நடவடிக்கை மேற்கொண்ட பாலஸ்தீன் குழு. இஸ்ரேல் ஒரு தீவிரவாத அரசு. ஐநாவில் வெளிப்படையாக கண்டித்துள்ள ஜோர்டான். இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கை. ஐரோப்பிய ஒன்றியத்தில் நடைபெற்ற வாக்கெடுப்பு. பெரும்பாலான நாடுகள் ஆக்கிரமிப்புக்கு எதிராக வாக்களிப்பு. கத்தார் மீதான நெதன்யாகுவின் நடவடிக்கைக்கு இஸ்ரேலியர்கள் எதிர்ப்பு. வாக்கெடுப்பில் வெளியான உண்மைகள். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். நாளுக்கு நாள் அதிகரிக்கும் ஆதரவால் ஏமனில் திரண்ட மக்கள் எந்த காரணத்திற்காகவும் பின்வாங்க மாட்டோம் என்று உறுதியளித்திருக்கின்றனர். இஸ்ரேலின் தொடர் ஆக்கிரமிப்பு படுகொலைகளுக்கு எதிராக உலக நாடுகளும் மக்களும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக குரல்களை எழுப்பி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக பாலஸ்தீன் மக்களுக்கு ஆதரவாக ஏமன் முழுவதும் நேற்று மாபெரும் பேரணிகள் நடைபெற்றன. காசா மக்களுக்கு ஆதரவாக ஒவ்வொரு வாரமும் ஏமன் மக்கள் தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுத்து வரும் நிலையில் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு இலக்கான ஹமாஸ் தலைவர்களுக்கு ஆதரவாக இந்த பேரணி நடத்தப்பட்டுள்ளது. அதேபோல கத்தார் நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக சியோனிச தாக்குதல்களை நடத்தியதற்கும் இந்த பேரணியில் கடும் கண்டனங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த பேரணியின் அமைப்பாளர்கள் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், எங்களின் தொடர் போராட்டம் காசாவின் உயர்ந்த நிலைப்பாடுகளுக்கான விலையாகவும் மகத்தான வெற்றியையும் நோக்கமாக கொண்ட போராட்டம் உலகின் எந்த பகுதியில் ஆக்கிரமிப்புக்கு எதிராகவோ அல்லது உரிமை பறிப்பிற்கு எதிராகவோ போராடும் தலைவர்களும் நம் தலைவர்கள்தான், அந்த தாக்குதலில் விழும் அதன் தலைவர்களும் நம் தியாக தலைவர்கள்தான் என்று தெரிவித்திருக்கின்றனர். இவர்களின் தொடர் போராட்டம் மூலம் உலக நாடுகளுக்கு மத்தியில் இஸ்ரேல் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். காசாவில் இனப்படுகொலையில் ஈடுபட்டு வரும் ஆக்கிரமிப்பு இராணுவத்தினர் தொற்று நோய் பரவலால் கடும் உடல் பாதிப்புகளை சந்தித்து வருவதாக ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் கவலை தெரிவித்துள்ளன. காசா பகுதியில் நிறுத்தப்பட்டுள்ள ஆக்கிரமிப்பு படையில் இருப்பவர்களிடம் கடுமையான தோல் தொற்று நோய் கண்டறியப்பட்டுள்ளதாக ஆக்கிரமிப்பு ஊடகமான எடியோத் அக்ரோனோத் தெரிவித்துள்ளது. இந்த தோல் நோய்க்கான தன்மை அல்லது காரணங்கள் குறித்து கூடுதல் விவரங்கள் வழங்கப்படவில்லை. ஆனால் மத்திய மற்றும் தெற்கு காசாவில் நிறுத்தப்பட்டுள்ள ஆக்கிரமிப்பு இராணுவத்தினரிடையே பாதிப்புகள் அதிகம் உள்ளதாக கூறப்படுகின்றது. இது இப்போது மட்டும் ஏற்படவில்லை. கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் ஆக்கிரமிப்பு இராணுவத்தினர் காசா பகுதியில் பல்வேறு நோய் பாதிப்புகளை சந்தித்து வருகின்றனர். காலணிகளை நீண்ட நேரம் பயன்படுத்துவதால் ஏற்படும் கால் தொற்று, இரைப்பை குடல் நோய், பாக்டீரியா வெடிப்பு உள்ளிட்ட பல்வேறு நோய்கள் ஆக்கிரமிப்பு இராணுவத்தினரை அச்சமடைய செய்துள்ளது. கூடுதலாக ஆக்கிரமிப்பு இராணுவத்தினர் தற்கொலை செய்யும் சம்பவம் 2025ஆம் ஆண்டில் அதிகரித்துள்ளது. இது காசாவில் தொடர்ச்சியாக உள்ளதால் ஏற்படக்கூடிய உளவியல் பாதிப்பு என்று ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. மேலும் ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் காம்பாட் மரணநல பிரிவில் அதிர்ச்சிக்கு சிகிச்சை பெற வருபவர்களின் எண்ணிக்கை 1000% மேல் அதிகரித்துள்ளது. அதேபோல காசா போர் வேண்டாம் என்று கூறுபவர்களின் ஆக்கிரமிப்பு இராணுவத்தினரின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாகவும் தி ஜெருசலம் போஸ்ட் செய்திகளை வெளியிட்டுள்ளது. மேற்கு கரையில் துல்கம் சோதனை சாவடியில் நடந்த வெடிகுண்டு தாக்குதலில் 2 ஆக்கிரமிப்பு இராணுவத்தினர் கடும் சேதத்தை சந்தித்தனர். மேற்கு கரையில் துல்கமுக்கு மேற்கே அமைந்துள்ள இஸ்ரேலிய நெட்சானி சோதனை சாவடி அருகே ஒரு மேம்படுத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதல் சம்பவம் நடந்தது. இதில் ஆக்கிரமிப்பு இராணுவத்தை சேர்ந்த 2 பேர் படுகாயமடைந்தனர். இதனால் அந்த பகுதியில் பதற்றமான சூழல் நிலவியதாக ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்தியினை வெளியிட்டுள்ளன. இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்புதான் இஸ்ரேலிய இராணுவ வாகனம் கடந்து சென்றதாக கூறப்படுகின்றது. அதில் பல ஆக்கிரமிப்பு இராணுவத்தினர் இருந்துள்ளனர். இதனால் இந்த வாகனத்தை நோக்கி வைக்கப்பட்ட வெடிகுண்டுதான் தவறுதலாக சற்று முன்பே வெடித்திருப்பதாக தெரிகின்றது. ஒருவேளை சரியான நேரத்தில் வெடித்திருந்தால் பல ஆக்கிரமிப்பு இராணுவத்தினர் உயிரிழப்பை சந்தித்திருக்கக்கூடும் என்று தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த வெடிகுண்டு தாக்குதல் சம்பவம் பாலஸ்தீன் போராளிகளின் திட்டம்தான் என்று ஆக்கிரமிப்பு இராணுவத்தினர் கூறியுள்ளனர். இராணுவ கவச வாகனத்தை துவம்சம் செய்த பாலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிகாத் அமைப்பால் இஸ்ரேல் இராணுவம் பதற்றம் அடைந்திருக்கின்றது. இஸ்ரேலையும் இஸ்ரேல் பாலஸ்தீன அமைப்பையும் பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிகாத் அமைப்பு கடுமையாக எதிர்த்து வருகின்றது. இந்த அமைப்பு இஸ்ரேலுக்கு எதிராக ஆயுத போராட்டத்தை நடத்தி இஸ்ரேல் ஆக்கிரமித்த பாலஸ்தீன பகுதிகளை விடுவிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் தீவிரமாக செயல்படுகின்றது. இந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் ஜெனின்
துல்கரம் மற்றும் நூர்ஷாம் சகதிகள் முகாம்களில் ஈரான் நிதி உதவியுடனும் ஆயுதங்களுடனும் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்தும் குழுக்கள் இருக்கின்றன என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், இஸ்ரேலின் கடும் நடவடிக்கையால் காசாவின் மேற்கு கரையில் இஸ்ரேலுக்கு எதிராக இயங்கும் குழுக்களின் அச்சுறுத்தல் 80% குறைந்திருக்கிறது என்றும் பெருமையாக தெரிவித்திருந்தார். மேலும் இந்த அச்சுறுத்தலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அகதிகள் முகாம்களில் இஸ்ரேலுக்கு எதிரான அமைப்புகளை ஒடுக்கும் இராணுவ நடவடிக்கைகளை இஸ்ரேல் தொடங்கி இருக்கிறது என்றார். இந்நிலையில் தான் இஸ்ரேல் இராணுவம் காசா பகுதியிலிருந்து பொதுமக்களை வெளியேற்றுதல், இஸ்ரேலை எதிர்க்கும் அமைப்புகளையும் அவர்களின் தளங்களையும் அழித்தல் போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. 2025ஆம் ஆண்டு இறுதி வரை அந்த பகுதிகளில் இராணுவத்தினரை நிலைநிறுத்தும் முடிவும் இஸ்ரேல் அமைச்சகம் முன்மொழிந்திருக்கின்றது. இந்த நிலையில்தான் இஸ்ரேலில் உள்ள துல்கரம் பகுதியில் நெட்சானி ஓஸ் என்ற சோதனை சாவடிக்கு அருகே இஸ்ரேல் இராணுவத்தின் கவச வாகனம் ஒன்று குண்டுவெடிப்பில் சிக்கியது. இந்த தாக்குதலில் வாகனத்தில் இருந்த 2 வீரர்கள் காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளனர். மேலும் இராணுவ கவச வாகனம் கடும் சேதமடைந்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிகாத் அமைப்பு பொறுப்பேற்று இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சரின் பெருமைக்கு சம்மட்டியடி கொடுத்திருக்கின்றது. இந்த தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் இராணுவ வீரர்கள் துல்கரம் நகரை முழுவதுமாக தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளனர். இராணுவத்தினர் அப்பகுதியில் சாலை தடைகளை ஏற்படுத்தி தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 5 மாதங்களுக்கு பிறகு மேற்கு கரையில் இஸ்ரேல் இராணுவத்தின் வாகனம் குண்டுவெடிப்பில் சிக்கியிருப்பது இஸ்ரேல் இராணுவ வீரர்களுக்கு பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. தீவிரவாதம் மற்றும் வெறுப்பால் தூண்டப்பட்ட அராஜக அரசு இஸ்ரேல் என்று ஐநா சபையில் ஜோர்டான் அமைச்சர் கர்ஜித்திருக்கின்றார். இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அமைப்பிற்கும் இடையே தொடர்ந்து வரும் போரில் அமெரிக்கா ஆதரவுடன் இஸ்ரேல் இனப்படுகொலை செய்கிறது என்று பல்வேறு நாடுகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. இதற்கிடையில் கத்தார் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் சர்வதேச அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கத்தார் பிரதமர் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல்தானியிடம் இனி இதுபோல நடக்காமல் பார்த்துக் கொள்கின்றேன் என்று கெஞ்சும் சூழலுக்கு அமெரிக்காவை இஸ்ரேல் தள்ளி இருக்கின்றது. இந்த நிலையில் கத்தார் தாக்குதல் குறித்து விவாதிக்கும் வகையில் ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சில் அவசர கூட்டத்தை கூட்டியது. இந்த கூட்டத்தில் உலக நாடுகளுக்கு மத்தியில் பேசிய ஜோர்டான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐமன் சப்தி, கடந்த 23 மாதங்களில் காசாவில் 65,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்களை இஸ்ரேல் கொண்டிருக்கின்றது. இதில் 540 பேர் மனிதாபிமான உதவி பணியாளர்கள் என்றார். மேலும் பேசிய அவர், எந்த போரிலும் இல்லாத அளவு 247 ஊடகவியலாளர்களும் கொல்லப்பட்டிருக்கின்றனர். கொடூரமாக பசியையும் ஆயுதமாக இஸ்ரேல் பயன்படுத்துகின்றது. பசிக்கொலையில் 142 குழந்தைகள் உயிரிழந்திருக்கின்றனர் என்று ஆக்ரோஷமாக பேசினார். மேலும் தொடர்ந்து அவர், சர்வதேச சட்டங்களை பற்றியோ மனித விழுமியங்களை பற்றியோ கவலைப்படாத இஸ்ரேல் அரசு தீவிரவாத மற்றும் வெறுப்பால் தூண்டப்பட்ட ஒரு அராஜக அரசாகவே இருக்கின்றது என்று இஸ்ரேலை கடுமையாக விமர்சித்திருக்கின்றார். போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்காக பேச்சுவார்த்தை நடத்தி வரும் எகிப்துடன் இணைந்து உழைத்து வரக்கூடிய கத்தார் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் கோழைத்தனமானது என்றும் இஸ்ரேல் தனது இனவெறி சித்தாந்தத்தை அடைவதற்காக ஒடுக்குமுறையை பயன்படுத்துகின்றது என்றும் உடைத்து பேசியிருக்கின்றார். மேலும் பாதுகாப்பு கவுன்சில் இஸ்ரேல் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், சர்வதேச சமூகம் அதன் அகந்தையை கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் உலக நாடுகளை வலியுறுத்தியுள்ளார். இஸ்ரேல் சட்டவிரோத குடியேற்றங்களை விரிவுபடுத்துவதன் மூலமும் பாலஸ்தீன மக்களை முற்றுகையிடுவதன் மூலமும் அமைதிக்கான அனைத்து வாய்ப்புகளையும் இல்லாமல் செய்து வருவதாக குற்றம் சாட்டிய அவர், பாதுகாப்பு கவுன்சில் அதன் சட்டப்பூர்வமான அடிப்படையான சர்வதேச சட்டம் மற்றும் ஐநா சாசனத்தை அமல்படுத்த வேண்டும் என்றும் உறுதியாக பேசியுள்ளார். இஸ்ரேலுக்கு எதிராக ஐரோப்பியா களமிறங்குகின்றது. நாடாளுமன்றத்தில் உறுதியான தீர்மானத்தையும் நிறைவேற்றியிருக்கின்றது. உலக நாடுகளுக்கு மத்தியில் தொடர்ந்து மதிப்பிழந்து வரும் இஸ்ரேலை இப்போது ஐரோப்பாவும் கைவிட்டிருக்கின்றது. இஸ்ரேலுக்கு எதிரான உறுதியான தீர்மானத்தை முன்மொழிந்துள்ளது. ஐரோப்பாவின் நாடாளுமன்ற கூட்டம் செப்டம்பர் 8ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை நடைபெற்றது. இந்த கூட்டத்தொடரில் இஸ்ரேலின் செயல்பாடுகள் குறித்தும் அடாவடி நடவடிக்கைகள், இஸ்ரேல் அமைச்சர்களின் வெறுப்பூட்டும் பேச்சுக்கள் தொடர்பான பல்வேறு விவாதம் மேற்கொள்ளப்பட்டது. அதைத் தொடர்ந்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் தொடர்பாக அனடோலு செய்தி நிறுவனம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில், வடக்கு காசாவில் பட்டினியை உருவாக்கி உயிர்களை கொல்லும் முடிவில் செயல்படும் இஸ்ரேல் அரசை கடுமையாக கண்டிக்கின்றோம் என்றும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் மனிதாபிமான உதவிகள் கொண்டு செல்லப்பட்டாலும் இஸ்ரேல் அதை தடுக்கின்றது. இந்த செயல்பாட்டையும் ஐரோப்பா கடுமையாக கண்டிக்கின்றது. இஸ்ரேல் அனைத்து எல்லைகளையும் திறக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது.
ஐநாவின் அகதிகளுக்கான அமைப்பிற்கு முழுமையான அதிகாரமும் நிதியும் மீண்டும் வழங்கப்பட வேண்டும் என்றும் தற்போதைய உதவி விநியோக முறையை எதிர்க்கின்றோம் என்றும் அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. மேலும் அனைத்து போர்க்குற்றங்கள் மற்றும் சர்வதேச சட்ட மீறல்கள் குறித்து முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும். இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக 305 வாக்குகளும் எதிராக 151 வாக்குகளும் 122 பேர் வாக்களிக்காமலும் இருந்தனர். இந்த வாக்கு முடிவே இஸ்ரேலுக்கு எதிராக உலக நாடுகள் திரண்டு வருகின்றன. இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸின் ரகசிய தொலைபேசி எண்ணை ஹேக் செய்த துருக்கி ஹேக்கர்கள் அவருக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் காட்சியை சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளனர். துருக்கி ஹேக்கர் குழு ஒன்று இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸின் ரகசிய தொலைபேசி எண்ணை ஹேக் செய்துள்ளனர். பின்னர் அவருக்கு வீடியோ அழைப்பின் மூலம் தொடர்பு கொண்டு அவரை சபித்ததோடு அவமானப்படுத்தியும் பேசினர். இதனால் கோபமடைந்த காட்ஸ் தொலைபேசி அழைப்பை உடனடியாக துண்டித்தார். பின்னர் அந்த உரையாடலின் ஸ்கிரீன்ஷாட்டை ஹேக்கர்கள் குழு ஆன்லைனில் பகிர்ந்து கொண்டது. இதனை பார்த்த இஸ்ரேல் எதிர்ப்பு குழுவினர் பலரும் காட்ஸுக்கு தொடர்பு கொண்டு கொலை மிரட்டல் விடுத்ததோடு தகாத வார்த்தைகளை கொண்டு குறுஞ்செய்தி அனுப்பியுள்ளனர். இதனால் காட்ஸ் செய்வதறியாது நின்றதோடு தொலைபேசி எண்ணை சுவிட்ச் ஆஃப் செய்துள்ளார். இந்த சம்பவங்கள் தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது. காசா மீதான போர் தொடங்கியதிலிருந்து உயர் பதவியில் உள்ள இஸ்ரேலிய அதிகாரிகளை குறிவைத்து ஹேக்கர்கள் செய்து வரும் இதுபோன்ற சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டே வருகின்றது. இதனால் இஸ்ரேலிய அதிகாரிகள் மற்றும் உச்சபட்ச அமைச்சர்கள் கலக்கத்தில் உள்ளனர். கத்தார் மீதான தாக்குதல் கைதிகள் பரிமாற்ற பேச்சுவார்த்தையை சீர்குலைக்கும் என்று 49% தெரிவித்துள்ளதாக ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் நடத்திய கருத்து கணிப்பில் வெளிவந்துள்ளது. கத்தாரில் ஹமாஸ் தலைவர் மீதான தாக்குதல் தொடர்பாக ஆக்கிரமிப்பு ஊடகமான சேனல் 12 கருத்து கணிப்பு ஒன்றை நடத்தியுள்ளது. இதில் பெரும்பாலான ஆக்கிரமிப்பு குடிமக்கள் தாக்குதலை ஆதரிப்பதாக தெரிய வந்துள்ளது. அதாவது 55% பேர் தாக்குதலை ஆதரிப்பதாக கூறியுள்ளனர். இதற்கு நேர்மாறாக 28% பேர் ஆக்கிரமிப்பு இராணுவம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்க கூடாது என்றும் 17% பேர் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்றும் கூறியுள்ளனர். மேலும் 49% பேர் ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் தாக்குதல் கைதிகள் பரிமாற்ற பேச்சுவார்த்தைகள் மற்றும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளை சீர்குலைக்கும் என்று கூறியுள்ளனர். ஆக்கிரமிப்பு இராணுவத்தினரின் தாக்குதல் நடவடிக்கை ராஜாங்க ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அமெரிக்க அதிபர் டிரம்பின் எதிர்ப்பையும் சம்பாதிக்கும் என்றும் ஒரு சில ஆக்கிரமிப்பு குடிமக்கள் தங்களது கருத்து கணிப்பில் தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இஸ்ரேல் மீதான நடவடிக்கையை தீவிரப்படுத்த வலியுறுத்தல். ஏமனில் திரண்ட லட்சக்கணக்கான மக்கள். ஆழமான தாக்குதலை ஹவுதிகளை நடத்த வேண்டும் என்று கூறி பேரணி. ஆக்கிரமிப்பு படையினரை ஆட்டி படைக்கும் மர்ம தொற்று நோய். உயிர்களை மாய்த்து கொள்ளும் சம்பவங்களும் அதிகரிப்பு. ஆக்கிரமிப்பு சோதனை சாவடியை குறிவைப்பு. துணிச்சல் நடவடிக்கை மேற்கொண்ட பாலஸ்தீன் குழு. இஸ்ரேல் ஒரு தீவிரவாத அரசு. ஐநாவில் வெளிப்படையாக கண்டித்துள்ள ஜோர்டான். இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கை. ஐரோப்பிய ஒன்றியத்தில் நடைபெற்ற வாக்கெடுப்பு. பெரும்பாலான நாடுகள் ஆக்கிரமிப்புக்கு எதிராக வாக்களிப்பு. கத்தார் மீதான நெதன்யாகுவின் நடவடிக்கைக்கு இஸ்ரேலியர்கள் எதிர்ப்பு. வாக்கெடுப்பில் வெளியான உண்மைகள்.